ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் ரிஷோபா அகாடமிலிருந்து. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்ற டாபிக் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் இதற்குண்டான வீடியோ பதிவு ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதற்குண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வடிகால் அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னாகும், அந்த தண்ணீர் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கடலில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வீட்டினுடைய வடிகால் அமைப்பு. ஓகேங்களா? இதுவே நம்ம இந்தியாவோட வடிகால் அமைப்பு அப்படின்றது, ஸோ மலைகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீர் வந்து கிடைக்கிது. அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகளாக உருவாகுது. ஓகேங்களா? அந்த ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிளை ஆறுகளாக வந்து உருவாகுது. ஒவ்வொரு நிலப்பரப்பை பொறுத்து ஆறுகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய நீர் தேக்கங்களில் வந்து நீர் வந்து தேங்குது. அதுக்கப்புறம் அந்த ஆறுகள் மூலமாக கடலில் போய் சேருது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வடிகால் அமைப்பு அப்படின்றது. ஸோ முதன்மை ஆறுகள் மற்றும் துணை ஆறுகள் இணைந்து மேற்பரப்பு நீரை கடல், ஏரி, நீர்நிலைகளில் சேர்க்கும் அமைப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆறும் ஒரு துணையாரும் பாயக்கூடிய பகுதியை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. வடிகால் அமைப்பு அப்படின்றது ஒரு பகுதியோட நிலவியல் அமைப்பு பொறுத்து தான் அமையுது. ஓகேங்களா? ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும், ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதியாக இருக்கும். ஸோ அந்த தாழ்வான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீர்நிலைகள் இருக்கலாம். ஸோ மேடான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீர்நிலைகள் வந்து கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த நிலப்பரப்பை பொறுத்து தான். ஓகேங்களா? வடிகால் அமைப்பு அப்படின்றது ஒரு பகுதியோட நிலவியல் அமைப்பை பொறுத்து தான் அமையுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட வடிகால் அமைப்பு வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவோட வடிகால் அமைப்பு வகைகளை வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இமயமலையில் தோன்றும் ஆறுகள், இன்னொன்று வந்து தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் அப்படின்றது, ஸோ இமயமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே தோன்றக்கூடிய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நர்மதை, கோதாவரி, தபதி, கிருஷ்ணா, மகாநதி, காவிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப ஆறுகள். ஸோ இந்த ஆறுகள்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஓகேங்களா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒரு சில ஆறுகள் வந்து உருவாகும், அதெல்லாம் சின்ன சின்ன ஆறுகள் தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆறுகள் வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகளையும் தீபகற்ப ஆறுகளையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமயமலை ஆறுகள் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இமயமலை ஆறுகளை பொறுத்தவரையும் இமயமலை ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பாயுது. ஓகேங்களா? அதே மாதிரி இமயமலையில் உற்பத்தி ஆகிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலை ஆறுகளை வந்து பார்த்திங்கன்னா வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், வற்றி போகவே போகாது. ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா வற்றாத நதிகள் அப்படி இல்லைன்னா ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இமயமலை ஆறுகளில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து நதியோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2850 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? சிந்து நதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ரெட் மார்க்கில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான். ஓகேவா? சிந்து நதியோட நீளம் வந்து 2850 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவில் மட்டும் சிந்து நதி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் 709 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பகுதி அந்த பகுதியில் வந்து இருக்கும். நம்ம இந்தியாவில் மட்டும் பாயக்கூடிய கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 709 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? உலகத்தில் உள்ள நீளமான நதிகளில் ஒரு நதியாக வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக சிந்து நதி வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைலாஸ் மலைத்தொடர் பகுதியில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? இந்த கைலாஸ் மலைத்தொடர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திபெத் பகுதி இருக்குல்ல, அதாவது இங்கே சீனா இருக்கும், சீனாவோட எல்லை பகுதி தான் அந்த திபெத் பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த திபெத் பகுதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் மலைத்தொடர் வந்து இருக்கும். ஸோ இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கைலாஸ் மலைத்தொடர் இருக்குல்ல, அதற்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மானசரோவர் அப்படின்ற ஏரி கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கைலாஸ் மலைத்தொடரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி வந்து உருவாகுது. கிட்டத்தட்ட 5150 மீட்டர் உயரத்திலிருந்து
உருவாகுது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியோட வடிகால் கொப்பரை பரப்பளவு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வடிகால் கொப்பரைனா நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம். ஆறுகளும் துணை ஆறுகளும் பாயக்கூடிய பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வடிகால் கொப்பரை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிந்து நதியோட வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நதியோட மொத்த வடிகால் அமைப்போட பரப்பளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? சிந்து நதியோட மொத்த வடிகால் அமைப்பு பரப்பளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் பாயக்கூடிய பரப்பளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,21,289 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ சிந்து நதி எந்தெந்த பகுதியில் வந்து பாயுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைலாஸ் மலைத்தொடர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லடாக் வழியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிலார் அப்படின்ற பகுதியிலேருந்து நுழைஞ்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சிந்து நதி பாயக்கூடிய பகுதி வந்து இதுதான். கைலாஸ் மலைத்தொடரில் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே லடாக் வழியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிலார் அப்படின்ற பகுதியில் பூந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ சிந்து நதியோட சிறப்பு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய மலை இடுக்குகளை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? சிந்து நதி வந்து பார்த்திங்கன்னா நிறையா குறுகிய மலை இடுக்குகளை வந்து உருவாக்குது. அதே மாதிரி சிந்து நதியோட துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியோட துணை ஆறுகள். ஸோ ஜீலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? மேப்பில் இந்த இடத்துல இருக்குது. சீனாப் அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியோடைய மிகப்பெரிய துணையாறு வந்து பார்த்திங்கன்னா சீனாப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராவி நதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. ஸோ பியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? சட்லஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியோட துணை ஆறுகள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இமயமலை ஆறில் அடுத்ததாக இருக்கக்கூடிய கங்கை நதியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கங்கை நதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி அப்படின்ற மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி அப்படின்ற பனிப்பாறையிலிருந்து கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. ஓகேங்களா? ஸோ கங்கை நதியோட இன்னொரு பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கங்கை நதியோட மொத்த பரப்பளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய வடிகால் அமைப்பு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி தான். ஓகேங்களா? ஸோ கங்கை சமவெளியில் பல நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஒட்டியும் அதிக மக்கள் அடர்த்தியும் கொண்ட பகுதியாக இருக்குது. அதே மாதிரி கங்கை நதியோட நீளம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 2,525 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கங்கை நதியோட துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடபகுதியில் கோமதி, காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியோட வடபகுதியில் வந்து இருக்குது. கங்கை நதியோட தென்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யமுனை, சோன், சாம்பல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியோட தென்பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னா இதனுடைய வடபகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க, இதனுடைய தென்பகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வடபகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கோமதி, அதுக்கப்புறம் வந்து காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியோட வடபகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள். ஸோ கங்கை நதியோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யமுனை, சோன், சம்பல். ஓகேங்களா? சம்பல்னு சொல்கிறாங்க, சாம்பல்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா? ஸோ கங்கை நதியை வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் கங்கை நதியை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பத்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ கங்கை, பிரம்மபுத்திரா இந்த ரெண்டு ஆறுகளும் சேர்ந்து உலகத்தோட மிகப்பெரிய டெல்டாவாக இருக்கக்கூடிய சுந்தரவன டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ கங்கை ஆறும் பிரம்மபுத்திரா இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுந்தரவன டெல்டா அப்படின்றத உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி கங்கை நதி வந்து எந்த கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேங்களா? வங்காள விரிகுடா கடல் பகுதியில் கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா கலக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இமயமலை ஆறில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரம்மபுத்திரா ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திபெத் பகுதி இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே வந்து சைனா இருக்கும், சைனாவோட பார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திபெத் அப்படின்ற பகுதி. ஓகேங்களா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய
மானசரோவர் அப்படின்ற ஏரிக்கு கிழக்கே வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் மலைத்தொடர் வந்து இருக்கும். அந்த கைலாஸ் மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா செமாயுங் டங் அப்படின்ற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பகுதியில் ஓகேவா? ஸோ இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5,80,000 சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பாயுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,94,413 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் பிரம்மபுத்திரா நதியோட மொத்த நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 2,900 கிலோமீட்டர் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா நதியை வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா சாங்போ அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? சாங்போனா தூய்மைன்னு அர்த்தம். ஸோ பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவுக்குள்ளே எப்படி நுழையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாங் அப்படின்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையுது. ஓகேங்களா? ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாங் அப்படின்ற மலைத்தொடர் இருக்குது. அதனுடைய இடுக்கின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளார பிரம்மபுத்திரா ஆறு வந்து நுழையுது. ஓகேங்களா? ஸோ பிரம்மபுத்திரா ஆறோட துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறோட துணை ஆறுகள். அடுத்து பிரம்மபுத்திரா ஆறை வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கங்கை ஆற்றோட பிரம்மபுத்திரா ஆறு வந்து சேர்ந்த பிறகு மேக்னா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் இருக்குல்ல அதனுடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இமயமலை ஆறு வந்து பார்த்திங்கன்னா நீளமும் அகலமும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வற்றாத நதிகள் அப்படின்னு இமயமலை ஆறுகளை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீர்மின் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றில் வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகளில் போக்குவரத்துக்கு ஏற்றவையாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இமயமலை ஆறுகளுக்கு உண்டான சிறப்புகள். ஓகேங்களா? ஸோ இதுவரை இமயமலை ஆறுகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப இந்திய ஆறுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மகாநதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிஹா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் உருவாகுது. ஸோ இது உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 851 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கிங்குட்டி, நன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாநதியோட துணை ஆறுகள். ஸோ இதனுடைய கிளை ஆறுகள்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ மகாநதி எந்த கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி ஆறை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நாசிக் மாவட்டத்தின் வழியாக பாய்ந்து ஆந்திர பிரதேசம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. ஓகேங்களா? இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ கோதாவரி ஆறை வந்து பார்த்திங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கிறாங்க. விருத்த கங்கா அப்படின்னா ரொம்ப பழமையான ஆறு, அதே மாதிரி ரொம்ப பெரிய ஆறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து அதனுடைய பரப்பளவு வந்து இருக்குது. ஸோ இது கலக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேங்களா? இதனுடைய துணை ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தாள், சாலமி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி ஆறோட முக்கியமான துணை ஆறுகள். அதே மாதிரி கோதாவரி ஆறோட சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜமுந்தரிக்கு பக்கத்தில் கௌதமி மற்றும் வசிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக வந்து பிரியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பிரிஞ்சு ஒரு பெரிய டெல்டாவை வந்து உருவாக்குது. அதே மாதிரி கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கொள்ளேரி ஏரி அப்படின்றது ஸோ இங்கே இருக்கும். ஸோ கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக கிருஷ்ணா நதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படின்ற பகுதியில் தான் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. இதனுடைய நீளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 1400 கிலோமீட்டர் வந்து நீளம் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதனுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதி. ஸோ கிருஷ்ணா நதி வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப ஆறுகள்லையே 2வது பெரிய நதியாக இருக்குது. ஓகேங்களா. இதனுடைய துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதியோட முக்கியமான துணை ஆறுகள். ஸோ கிருஷ்ணா நதியோட சிறப்பு அம்சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நதி வந்து ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து ஹிமாச்சல தேவி அப்படின்ற இடத்தின் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து ஹிமாச்சல தேவி அப்படின்ற வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேங்களா. கிருஷ்ணா நதி வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆறு. காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் இருக்கக்கூடிய தலைக்காவேரி அப்படின்ற பகுதியில் தான் உருவாகுது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. ஸோ காவிரி ஆறை வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காவிரி ஆறு எந்த கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆறு 2ஆக பிரியுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவசமுத்திரம் அப்படின்னும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னும் பிரியுது. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளார நுழையுது. ஓகேங்களா. தமிழ்நாட்டுக்குள்ளார தொடர்ச்சியாக ஒரு குறுகலான மலை இடுக்குகள் வழியாக ஒகேனக்கலுக்கு வந்து சேருது. ஸோ ஒகேனக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் 2 பிரிவாக பிரியுது. ஓகேங்களா. திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் மற்றும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரியுது. ஸோ அதுக்கப்புறம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரை வந்தடையுது. ஓகேங்களா. ஸோ பூம்புகாரில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா கடல் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது. ஸோ காவிரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது. சரிங்களா. ஸோ இதுவரையும் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்மதை ஆறை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நர்மதை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் பீடபூமியில் கிட்டத்தட்ட 1057 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1312 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாக இருக்குது. இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது. ஸோ நீண்ட களிமுகம் அப்படின்னா ஒரு ஆறு போல் 27 கிலோமீட்டருக்கு ஒரு வாய்க்கால் இல்லைன்னா ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 27 கிலோமீட்டருக்கு நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது. ஓகேங்களா. ஸோ நர்மதை ஆறு எந்த கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்குது. ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்லேயே ரொம்ப நீளமான ஆறு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு தான். என்னுடைய துணை ஆறுகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நர்மதை ஆறோட முக்கியமான துணை ஆறுகள். சரிங்களா. ஸோ அடுத்ததாக தபதி ஆறு. தபதி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்தில் முல்டாய் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இந்த இடம் தான் அது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது. ஸோ தபதி ஆறு எந்த கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 724 கிலோமீட்டர். அதே மாதிரி இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 65,145 சதுர கிலோமீட்டர். தபதி ஆறு திபெத்திய இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆறாக இருக்குது. தீபகற்ப இந்திய ஆறுகள்லேயே நர்மதை, தபதி மற்றும் மாஹி ஆகிய 3 ஆறுகள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா. ஸோ மாஹி, நர்மதை, தபதி இது 3 மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா. ஸோ தபதி ஆறோட முக்கியமான துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஸோ வாஹி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்சரா, போரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தபதி ஆறோட முக்கியமான துணை ஆறுகள். ஸோ அடுத்ததான் தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பு இயல்புகள் பற்றி பார்க்க போகிறோம். தென்னிந்திய ஆறுகள் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்கும், அதனுடைய நீளமும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஓகேங்களா. தென்னிந்திய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா வற்றும் ஆறுகளாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா மழை பெய்யறதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறில் தண்ணி இருக்கிறதும் இல்லாததும். ஓகேங்களா. ஸோ வற்றும் ஆறுகளாக இருக்கும். நீர் மின்சாரம் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுகள் வந்து பயன்படுது. அதே மாதிரி நீர்வழி போக்குவரத்துக்கு வந்து இந்த ஆறுகள் வந்து பயன்படலை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பு இயல்புகள். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்றதில் வடிகால் அமைப்பு பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் வீடியோ வந்து கொடுத்தாச்சு. அதனுடைய வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. கிருஷோபா அகாடமியிலேருந்து கார்த்திக்.